விளையாட்டுல இருந்தீங்களா? விளையாட்டா விளையாட்டுலன்னா இருந்தீங்களா? விளையாட்டாக நல்ல விளையாட இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் பாடி பில்டிங் பண்ணி ஒருத்தர் மிஸ்டர் அந்த காலேஜ் மிஸ்டர் ஆனா இன்னொன்னு அதுவா இருந்தா பரவாயில்ல. இது சும்மா விளையாட்டுத்தனமாக இருந்து விட்டேன். வெகுளியாக ஒண்ணுமே தெரியாம சும்மா அங்க சுத்திட்டு. என்ன நான் ஒரு டீச்சர் இல்லையா? எனக்கு தெரியும். ஆமா நீங்க விளையாட்டுல இருந்தா எக்ஸாம் எழுதிரலாம். விளையாட்டுத்தனமா இருந்தா தான் எக்ஸாம் எழுத ஆமா முடியாது. விளையாட்டுத்தனமாக வெகுளித்தனமாக என்ன சொல்றது அப்படியே ஊர் தெரிந்து கொண்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். இதில் என்ன நடந்தது என்றால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை விட அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கவங்க அட்டெண்டன்ஸ் திருத்திட்டாங்க சில பேர். அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த காலேஜை கான்வல்யூஷன் ஃபீஸ் கட்டியிருப்பாங்களா சார்? அது இல்ல. வேற சில மாற்றங்கள் எல்லாம் ஓ! பண்ணியிருக்காங்க. சில ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் மேல் எனக்கு வருத்தமோ எதுவும் இல்லை. நம்ம வந்து ஐ வாஸ் லெட் டவுன். நானும் ஒரு பூபதி என்ற நண்பரும் இன்னொருத்தரும் 3 பேர் மட்டும் மாட்டிக்கிட்டோம் அதுல. ம். ஸோ ரஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள். ரஸ்டிகேட்டட் என்றால் ஓ! நீங்க அந்த வருடத்தை மீண்டும் அந்த காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிஏக்கு எக்ஸாம் கிடையாது. ஓ! செகண்ட் பிஏல தான் எக்ஸாமே ஆரம்பிக்கும்.